வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம வேளச்சேரி மெயின் ரோட் பள்ளிக்கரணை. அதில் ஒரு இண்டிவிஜுவல் விஜிபி சாந்தி நகர் விரிவு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக லேண்ட் ஏரியா வந்து 2006 சதுரடி. ஒரு நல்ல பிராப்தம் பாருங்கள். உங்கள் அன்பு மகளுக்காக, செல்வ மகளுக்காக, வீட்டு இளவரசி சரியா, உங்கள் அன்பு மனைவி இருக்காங்களே, உங்களில் பாதி, கடைசி வரை உங்களில் பாதி, அப்படித்தானே? ஒரு நல்ல பிராப்தம். பள்ளிக்கரணெல்லாம் ரொம்ப புஷ் ஏரியா, பீக் ஏரியா, டீசென்ட் ஏரியா. பெரிய பெரிய மால்லாம் இருக்குது. ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸ் ரீட்டைல் ஃபேமஸ். குமரன் ஃபர்னிச்சர். நாங்கள் அவங்க பேரெல்லாம் சேர்க்குறோன்னா அவங்களோட உழைப்ப பள்ளிக்கரணுக்கே பெருமை சேர்த்த நிறுவனங்கள். சரியா? பாருங்க, ஆக்சுவலாக G+3 இது நமக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ். வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து எல்லோரும் வண்டி வச்சுருக்கோம். 30 ஃபீட் ரோடு. இப்போல்லாம் எல்லாம் ஆடி கார், பென்ஸ் கார், எஸ்யூவி கார்னு வாழ்க்கையில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரோடு டெவலப் ஆகுதா? எல்லாம் 16 அடி 20 அடி. இது உங்களோட பிராப்தம். பாருங்கள், கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்கள். 30 ஃபீட் ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங். காலையில் தூங்கி முடித்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். உடல் நலத்துக்கு மிகவும் சிறப்பு மிகவும் சிறப்பு. சரிங்களா? இப்போ உள்ளே பார்க்கலாம். அது இது எப்படின்னா, சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம். லிஃப்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் கார் பார்க்கிங் இருக்குது. மொத்தமாக ஒரே, அதாவது ஒவ்வொரு ஃப்ளோரும் 1500 பில்டப் ஏரியா, 1510. ஸோ டோட்டல் பில்டப் வந்து 4530. கமர்ஷியலாக கூட பிளான் பண்ணுங்கள். ரெண்டல் இன்கம்க்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே 3 பெட்ரூம், இண்டிவிஜுவலாக 3 பெட்ரூம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 3 பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு 40,000 ரெண்டல் இன்கம். 100% நாங்கள் கேரண்டி. ஸோ 1.20 1,20,000 ரூபா ரெண்டல் இன்கம்க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 3.25 கோடி. சிங்கிளாக வேணா 1.25. பேசலாம். உள்ளே இருக்க அற்புதங்களை பாருங்கள். ஆக்சுவலாக ரெண்டல் விட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கணுன்னே இல்லை. எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி கேமரா இருக்குது. நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நேரில் பாருங்கள். ஒரு ஃப்ளோரில் உள்ள ஹால், வீட்டில் ஒரு கெட் டுகெதர், ஒரு நல்ல ஃபங்க்ஷன், மிகப்பெரிய ஹால், சந்தோஷமாக வைக்கலாம். நல்ல பெரிய பெட்ரூம், அட்டாச்டு பாத்ரூம். ஆக்சுவலாக ரெடி டு ஆகுமே, ஃப்ரெஷ். நீங்கள் தான் வந்து பால் காய்க்க போகிறீங்க, பூஜை பண்ணி பால் காய்ச்சி உள்ளே வர போகிறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெட்ரூம். இப்போ இதில் ஒரு சிறப்பு என்னென்னா,
நம்ம 3 இதுலேயுமே பால்கனி செப்பரேட்டாக இருக்குது. நல்ல வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா? அதாவது வென்டிலேஷன் நல்லா, வீடு ரூம் எல்லாமே வெளிச்சமாக இருந்ததுன்னா மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. நல்லா விசாலமாக உயரமாக இது பண்ணி சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. மெயின் பாயிண்ட்டை காமிக்கிறதுக்கு தாமதமாகிவிட்டது, மன்னிக்கவும். இல்லத்தரசிகள் சுவையான சமையலுக்கு அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் சுவையாக சமைக்க முடியும் இல்லையா? அதனால் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு பால்கனி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ரெண்டல் இன்கம்காக ரொம்ப விரும்புகிறீங்க. இல்லை ஒரு ஃப்ளோரில் இருந்துக்கிட்டு மற்ற 2 ஃப்ளோர் ரெண்டல் ஓட்டினாலும் மிகவும் சிறப்பு. ஒன் டே பிஃபோராக சொல்லுங்கள். வரும்போது ஃபேமிலியோடு வாங்க. சரியா? ஃபேமிலியோடு வாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் இதெல்லாம். சென்னையில் இன்னைக்கு நல்ல பிரைம் ஏரியாவில் இடம் வாங்கி வீடு கட்டி அதுக்கப்புறம் பால் காய்க்கிறதுன்றது ரொம்ப சுமையாக தெரியும். இது அவங்க ஓன் யூஸ்க்கு கட்டினது, சொந்த உபயோகத்துக்காக பியூராக ஆத்து மணல் செங்கல் போட்டு கட்டினது. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.